நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நாகை புதிய நம்பியார் நகர் பகுதியில் தெய்வானை என்பவருடைய சுனாமி வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 13 வயது சிறுமி நித்யஸ்ரீ, 65 வயது பெண்மணி தெய்வானை ஆகியோர் காயமடைந்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் நாகை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கனமழையால் வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு புதிய வீடு கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீடுதான் ஒன்றியத்துல எவ்வளவு வீடு இருக்கோ அதெல்லாம் கணக்கு இருக்கணும். எடுத்திருக்கு, ஏற்கனவே ஆராய்ச்சி வச்ச வீடு எடுத்திருக்கு. ஆனா நம்ம இங்க ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தது, அவங்களுக்கு நம்ம உடனே வீடு சேங்ஷன் பண்ணோம். ஆமா ஆமா, இப்ப சாரு சொன்னாரு கையில போட்டிருக்க பார்க்க சொல்லலாம். அப்பா இல்ல, அம்மா வந்து இப்போ ஒரு மாதிரி மாற முடியாது. ஒண்ணுமே இது சரியில்லாம கொள்ளக்காட்டுக்கு போனவங்க தான் மாடு முட்டுனது. இது நகராட்சி